மண்டே ஈவினிங் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே போய் கையோட பாப்பாவையும் கூப்பிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி பாப்பாவுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பாலும் பிஸ்கெட்டும் தான். நம்ம எப்போ பால் காய்ச்சினாலும் அதை ஆற்றும் போது அதில் இருக்க நுரையிலேயே கொஞ்சம் பால் போயிடும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிட்டேன். காய்ச்சின பாலை ஒரு டம்ளரில் ஊற்றி இந்த பச்சை தண்ணியில் வச்சுருங்க. ஒரு 5-10 நிமிஷத்துலேயே சூடு நல்லா ஆறிடும். அப்போ பாலும் நமக்கு வேஸ்ட் ஆகாது. சைடில் எனக்கும் காஃபி போட்டுக்கிட்டேன். எத்தனை பேருக்கு இந்த காஃபி குடிக்கும்போது அதில் பிஸ்கெட் வந்துட்டு டிப் பண்ணி சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்கள். அதுலேயும் இந்த பார்லேஜி பிஸ்கெட்டோட டேஸ்ட்டை வந்துட்டு சொல்ல வார்த்தையே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்கும். என்ன மாதிரியே உங்களுக்கும் பிடிக்கும்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். பாப்பாவுக்கு பாலும் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவளுக்கும் கொடுத்துட்டு நானும் கையோடு குடிச்சிட்டேன். கந்த சஷ்டி அப்போ முருகனுக்கு நான் வச்ச பூவை எல்லாத்தையுமே தூக்கி போட மனசு இல்லாமல் ஒரு முரத்தில் வச்சு காய வச்சுட்டேன். இப்போ இவ்வளோ பூ இருக்குது, இதை வச்சு இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. உங்கள் யாருக்கு ஏதாவது தெரிஞ்சால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன்.